சிங்கப்பூரின் பெருவிரைவு ரயில் கட்டமைப்பின் ஒட்டுமொத்த நம்பகத்தன்மை டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜனவரியில் கூடியுள்ளதாக நிலப்போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அதில் விதிவிலக்காக வட்ட ரயில் பாதை அமைந்தது. ஜனவரி 13ஆம் தேதி மாலை அந்த பாதையின் பீஷான் நிலையத்துக்கும் போனவிஸ்தா நிலையத்துக்கும் இடையில் உள்ள 7 நிலையங்களில் ரயில் சேவையில் ஏற்பட்ட தாமதத்தால் பயணிகள் அவதியுற்றனர். தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் புதிய AI பயிற்சிக்கான முயற்சிகள் அடுத்தடுத்து முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று அறிவித்துள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது வரவு செலவு திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதை அடுத்து மறுநாள் இது வெளியாகியுள்ளது. தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தலைமைச் செயலாளர் எங் சி மெங் AI தயார்நிலை SG முயற்சியை NTUC வேலைவாய்ப்பு கண்காட்சியில் அறிவித்தார். அண்மைய வரவு செலவு திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, உலகமயமாக்கல் ஆகியவற்றுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை வணிக தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். இருப்பினும் அதிக உழைப்பு தேவைப்படும் துறைகள், வெளிநாட்டு ஊழியர்களுக்கான செலவு அதிகரிப்பது ஆகியவை தங்கள் லாபத்தை பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். உள்ளூர் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவதில் அடிக்கடி சிரமங்களை எதிர்கொள்ளும் உணவகங்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் உயர்த்தப்படும் போது அதன் தாக்கமாக உணவு விலை அதிகரிக்க சாத்தியமுள்ளதாக கருதுகின்றன. சிங்கப்பூரில் 2 புதிய தட்டம்மை தொற்று சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனால் 2026ஆம் ஆண்டின் மொத்த தட்டம்மை பாதிப்பு எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் பதிவாகியுள்ள 2வது அதிக எண்ணிக்கை இதுவே. சிங்கப்பூர் பூல்ஸ் கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3000 குலுக்கல் சீட்டுகளுக்கு 2 முறை பரிசு தொகை தவறுதலாக வழங்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை காலை ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாற்றால் 13,000 சீட்டுகள் பரிசு குலுக்களுக்கு பதிவாகவில்லை. இருப்பினும் பதிவாகாத சீட்டுகளுக்கு பரிசு கிடைத்ததற்கான சான்று அல்லது ஆதாரத்தை அளித்தால் அதனை மதித்து அதற்கேற்ப செயல்பட தான் தயாராக இருப்பதாகவும் சிங்கப்பூர் பூல்ஸ் கூறியது.